சிவன் சேவடி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்னாள் விண்ணப்பம். இன்று தொல்காப்பியர் ஆண்டு 2734, திருவள்ளுவர் ஆண்டு 2055, மெய்கண்டார் ஆண்டு 801, சோபகிருது மாசித்திங்கள் 25ஆம் நாள், பொது ஆண்டு 2024, மார்ச் 8ஆம் நாள், வெள்ளிக்கிழமை, 13ஆம் தேய்வரை இரவு 8:30 மணி வரை, திருவோணம் விண்மீன் காலை 9 மணி வரை. அருட்படுவர் தெய்வ திருவள்ளுவநாயனார் அருளிச் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து 675வது திருக்குறள். பொருள் கருவி காலம் வினை இடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். மாசித்திங்கள் குடவடிவ கும்ப வீடு, திருமுதுகுன்றம், 2ஆம் திருமுறை. வைத்த நிதியே மணியே என்று வருந்தித்தம் சித்தம் நைந்து சிவனே என்பார். சிந்தையார் கொத்தார் சந்தும் குரவும் வாரிக் கொணந்துந்து முத்தாருடைய முதல்வர் கோயில் முதுகுன்றே. வெள்ளிக்கிழமை, திரு கஞ்சனூர், 6ஆம் திருமுறை. மூவிளை நச்சூலம் வளம் ஏந்தினானே முன்று சுடர்கண்ணானே முத்தி தன்னை நாவலனே நரை விடையொன்றெருவானே நால்வேதமாரங்கமாகினானே ஆவினில் 5 கந்தானே அமரர் கோவை அயந்திருமாளானானே அனலோன் போற்றும் காவலனைக் கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உய்ந்தேனே. செப்பரைக்குத்தர், குடுமியானந்த சாமிகள், வண்ணச்சிரவம் அடிகளார், பொய்கை ஆழ்வார் ஆகிய அருளாளர்களோடும் திருமுல்லைவாயில், புலியூர், காலாட்டாம்புலியூர், வடமுல்லைவாயில் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய திருவோணம் விண்மீன் 7ஆம் திருமுறை. சந்தன வேரும் காரகிற்குரடும் தன்மையிற் பீழியும் கரியின் தந்தமும் தரளக் குவைகளும் பவளக் கொடிகளும் சுமந்து கொண்டுந்தி வந்தெழிபாலி வடகரை முல்லை வாயிலாய் மாசிலாமணியே பந்த நிகடுத்தென்படுதுயர்களையாய் பசுபதாபரஞ்சுடரே. சிவஞான போதம். அவனவள்ளது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதி என்மனார் புலவர். ஆதீனப்படுவல் உந்தி 15. புறப்பற்றெலாம் தூரப் போக்கி மீட்டு எண்ணாது உறப்பற்றின் மெய்யுணர்வு உந்தி வர ஓடும் மகப்பற்று என்று உந்தி வர. அந்தாதி. வான் சிறப்பெனினும் கொளமையால் வருதல் மாசெனும் கொள்கையைக் கூறி ஆனிடத்தைந்தும் ஆடும் ஈசற்கு அலங்கலாய் செந்தமிழ் கவிதை தானியற்றிடுவாய் இல்லையில் குத்தன் தன்னை முன்வெண்டியே நாளும் மூணுயிர் பொருளாதிய எல்லாம் உடமையாக்கியதவக்குன்றே குன்றெனும் குணத்தாய் கோதில் மெய்ஞானம் கூடியே அடியவர் வாழ்வில் ஒன்றியே நின்று ஊனத்தை நீக்கும் உணர்வருள் மாதவ உலகில் பொன்றிடும் வாழ்வு வெறிதன எண்ணி புன்மைகள் செய்திடும் எனது கன்றிய நெஞ்சக் கலக்கத்தை நீக்கி கவினுரு செந்தமிழ் தந்தாய் என ஓதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம். திருச்சிற்றம்பலம்.